அப்கிரேட் ஆகிட்ட போல இருக்கு. ராகி மால்ட்ல இருந்து டீக்கு வந்துட்டியா? நீ தான் ஒரு அழகான பொண்ணா மாறிட்டேன்னு சொன்னால் தப்பாயிடும். யூர் அ பியூட்டிஃபுல் உமன் நான் நித்யா. ஜெனி என்கிட்ட வந்து பேசுனது நல்லா இருந்தது. முதல்ல பயந்துட்டேன், எங்க என்ன கொல்ல வர போறான்னு. என் மானத்தை வாங்குறதுலேயே அவ இருக்கா. பட் ஆனஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராலையும் நம்ப முடியல. நான் நேற்று என் நம்பர் ஒன்று கொடுத்தேன்னு பயங்கர டிஸ்கஷன் நடந்தது. நீ என்ன முன்ன பின்ன தெரியாதவனா என்ன? யா யா. ஸோ 10th டியூஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வரல? இதனால தான் டியூஷன்லாம் வேணான்னு சொன்னியா? இங்கே தான் டெய்லி மீட்டிங்கா? யார் அவன்? டேய் போடா. ஹாய், ஐம் அபூர்வா, வருண் எங்க பிரதர். நித்யா. யூ கேன் கால் மீ அப்பு. ஹாய். டேய் போடா. ஆப்பு வைக்க போகிறேன். ஷோ 4 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். முதல் நாளே மாட்டினியா? காலி பண்ணோம். டேய் போடா. நீ கூப்பிட்டியாவில் நம்பர் கொடுத்தா? ஸோ இதுக்கப்புறம் கை நிறைய சில்லற மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு ரூபா ஃபோன் தேடி கடைக்கடையாக அலைவேன். சில் அவுட். கத்திரிப்பு கலரில் கேவலமாக ஒரு ஷர்ட் வச்சுருந்தியா, அதை போட்டு போகலல்ல? டேய் செக் ஷர்ட்டும் ஜீன்ஸ் போட்டு போனடா. என்னடா? சில் அவுட் மச்சான். ஸோ நீ அவள் காலேஜுக்கு போனேன்? WCC உமன்ஸ் காலேஜுக்கு? ஆமாண்டா. உள்ளே போனேன்? இல்லை வெளியே. கேட்டாண்ட? அதுக்கும் வெளியே. வாட்ச்மேன் நிற்கிற ஏரியா பக்கம் கூட ஒன்று சைக்கிள் இல்லை. ஸோ எல்லாம் முன்னாடி போல தானே மச்சான்? நோ சேஞ்ச், சேம். ஆமாண்டா அதே தான். அவளை பார்க்காத இந்த 3 வருஷத்தில் அவள் அமெரிக்கா போயிருக்கா, ஆஃப்ரிக்கா போயிருக்கா, மால்டான்னு ஒரு ஊர் அங்கே போயிருக்கா. நான் ஏற்காடு போனேன், கொடைக்கானல் போனேன், ஊட்டிக்கு போனேன். மச்சான் அவள் எங்கே போனானடா? வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகலல்ல? டேய் சில் அவுட் மச்சான். மால்ட்டா அங்கே தான்டா இருக்கு. இட்ஸ் ஆன் த வே டு மைசூர். சில் அவுட் மச்சான். Why should she call? Nitya, let him call. Guys, I'm telling you, trust me. கூட இருக்க சிக்ஸ் எல்லாம் நித்யாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாளுங்க. முக்கியமாக அந்த சிமெண்ட் மூட்டை ஒருத்தர் இருக்கால்ல, ஒய் ஷுட் யூ கால் நித்யா, லெட் ஹிம் கால், ஐ எம் டெல்லிங் யூ நோ, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாளுங்க. பட் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நித்யாவை நீ மறுபடியும் மீட் பண்ண போகிறல்ல? ஆமாண்டா. அப்போ யோசிக்காமல் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிவிடு. ஸோ ஸ்கூலில் நடந்ததை பற்றிலாம் நீ மறந்துட்டல? என் மேலே கோவலாம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்கூலை பற்றி நம்ம சண்டை போட்டது பேசவே வேணாம். சீரியஸ்லி we're adults now. சூப்பர். ஸ்கூலில் நடந்த பற்றிலாம் பேச வேணாம். தீபக் எப்படி இருக்கான்? உண்மையிலே நல்லா இருக்கான். 3 கார் வச்சுருக்கான், உலகம் பூரா சுற்றிருக்கான். அப்பப்போ நான் அவன்கிட்ட பேசுவேன். திவ்யாவும் நல்லா இருக்கா. போன வாரம் தான் மீட் பண்ணேன். நல்ல பொண்ணு. போய் சொல்லாத வரும். அவன் யூஎஸில் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். இல்லை சும்மா அவள் யூஎஸில் இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் அண்ணா. நீ மாறவே இல்லை. ஓகே சரி, ஃப்ளாஷ்பேக்கில் வேணாம், ஃப்யூச்சர் நோக்கி போவோம். ஓகே பாய். வா 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 வா. அமேசிங்ல. இந்த காலேஜ் பஸ்ஸில் டெய்லி 6 மணி ஆகும் எனக்கு வீட்டுக்கு போய் சேர. இப்போல்லாம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்றேன். பட் டெய்லி வேணாம் நித்யா. ஏன்னா இவ்வளோ தூரம் தனியாக நீ வரணும் ட்ரைவ் பண்ணி. செம்ம லாங் ட்ரைவ் வேறு. ஏற்கனவே பிரகாஷ் என்னை பயங்கரமாக ஓட்டுறான். அது இல்லாமல் உங்கள் அப்பா வேறு யோசிப்பார், அவர் போடுற பெட்ரோல்லாம் எங்கே தான் போகுதுன்னு. ப்ளீஸ் வருண், எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒன்றா இருக்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது குவாலிட்டி டைம். அண்ட் வாழ்க்கையில் முதல் தடவை ஒரு ரெட் சிக்னலில் டிராஃபிக் ஜாமில் வெயிட் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. சாரி, இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினைக்கல. சண்டே இல்லை தான் மறந்துட்டேன். எனக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் கூட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். எங்கே இருக்கேன்லாம் இல்லை. சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபுல் ஃபார்மில் இருக்க போல இருக்கு. உனக்கு கூட்டம் தானே வேணும்? அங்கே 2 பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க.
இங்கே வேணா உட்கார வச்சுக்கலாமா? ம் இங்கே உட்காரட்டும். வருண் லைனில் இருக்கியா? ஏய் வருண், என்ன பண்ணுற? பாத்ரூம்லேருந்து பேசுகிறேன். ஷீ, பின்னென்ன, வெளியே ஒருத்தன் தூங்குறானா, நடிக்கிறானா, இல்லை பொண்ணுங்கிட்ட எப்படி பேசலான்னு என்கிட்ட கற்றுக்கிறானான்னு தெரியல. பயங்கர கேடி. ஹே நித்யா, உங்கள் அப்பா செல்ஃபோன் பற்றி எதுவும் கேட்க மாட்டார்? கவலைப்படாத வருண், இன்னொன்று வாங்கி தந்துடுவார் நாளைக்கே. நாளைக்கு ஃபோன் பில் வரும். வருண், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும், அவ்வளோதான். யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன், நான் ஒன்றும் போய் சொல்ல. நித்யா, என்ன? ஒன்றும் இல்லை. நாங்கள் இவ்வளோ பெரிய கேங்கு எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். வருண், இவன் மட்டும்தான் ஃப்ரெண்டா இல்லை வேறு யாரும் வரலையா? நாங்கள் என்ன பியூரோ தூக்கம் வந்திருக்கோம் கூட 4 பேர் கூட்டு வரத்துக்கு. வேறு யாரும் கிடைக்கலையாடா? உங்கள் எல்லாரையும் சமாளிக்க நான் ஒருத்தன் போதாதா? டேய் என்னடா? ஏய் ஏ சி இல்லை, நான் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் எல்லாரையும் சேர்த்து போட்டா. சேர்த்து போட்டா? ஓ போட்டா இஸ் குவைட் ஆப்வியஸ் நோ. ஏய் சாரி மச்சா, வாட் ஐ மென்ட் வாஸ் தட் திங்ஸ் மை திங். மை திங்கா? டேய் ஏய் ஓ சாரி மச்சா, இப்போ நான் எது பேசினாலும் தப்பாக இருக்குது. பெட்டர் ஐ லீவ் மச்சா. ஓகே மச்சி, பை பை பை. உட்கார் பிரகாஷ், உட்காரு. பின்ன see my face, I'm like a baby. எது பேசினாலும் தப்பா எடுத்துட்டா I have to be careful or what? I can't be myself. Hey, see today hers birthday. Hers So, எல்லாரும் birthday. கொஞ்சம் அங்க ஃபோக்கஸ் What பண்ணுங்க a English. ப்ளீஸ். நீ கொஞ்சம் வலையில ஃபோக்கஸ் பண்ணு, என்ன விட்டுரு. செம்ம மழை. ஷோ நித்யா, சான்ஸே இல்லை. செம்ம அழகாக இருக்க. நீயும், யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம் வருண். எல்லாம் உன்னால தான். அப்பா கேட்டுகிட்டே இருந்தார், யார் இவ்வளோ நல்ல ஷர்ட் வாங்கி கொடுத்தான்னு. சொல்லிருக்கலாம்ல, நான் தானே. சொன்னா நீ தான் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓ மை காட், அதான் உனக்கு வேணுமா நித்யா? அம்ரலா இருக்குல்ல நித்யா, ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்டயா ஒரு கூட அனுப்ப சொல்லு. மழை நிற்கிற மாதிரி தெரியல நித்யா. நிற்கக்கூடாது மழை. நித்யா, உனக்காக தான் அந்த பார்ட்டி கொடுக்குறேன். உன் பர்த்டே நித்யா. என் பார்த்தேன்னா எனக்கு என்ன வேணுமோ அதானே நான் செய்யணும். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம், சொல்லு. ஓகே, பார்ட்டிக்கு போவேண்ணா. ஐ லவ் யூ வருண். சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது I really, really love you.